வணக்கம். இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கம் கச்சாத்தநல்லூர் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். போர் ஆழம் 280 அடி, 220 அடியில் 3000 வாட் பிஎல்டிசி மோட்டார். பம்ப் வந்து அசம்பிள் பம்பு. மணிக்கு 35,000 லிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு போட்டிருக்கோம். தண்ணி சேர் கலந்து வந்துட்டுருக்கு. 63 mm பைப் சைஸு, ஹெச்டிபி பைப்பு தான் கேட்டிருக்காரு. 1 ஏக்கர் வயல் இருக்குங்க. வயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காரு. முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அது ஒர்க்கு முடிஞ்சோடனே இந்த பேனல் செட்டப்பை மேலே தூக்கி வைக்கணும். அதுக்காக வயர் எக்ஸ்ட்ரா கேட்டார். இப்போ நம்ம போகிறது டெம்பரரியாக கீழே தான் போகிறோம். எல்லாமே போல்டு டைப்பு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம். மோட்டார் எரெக்ஷன் முடிஞ்சது. 7 ஆம்ஸில் மோட்டார் ஓடிட்டுருக்கு. டைம் 8:30 மணி ஆகுது. இப்போது நல்ல வெயில். ராமநாதபுரம் மாவட்டம்னாவே வெயில் தான். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 200 அடியில் வைகை ஆறு போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபென்ஸுக்கு அந்த பக்கம், இந்த பக்கம் ஏரி. போர்லேயும் ஈல்டு நல்லாயிருக்கு. மண் கலந்து வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி. இப்போது கேஷிங் வந்து கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் இறக்கியிருக்காங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் பேனலில் வந்து கரெக்டான ப்ராப்பரான பொசிஷனில் இப்போ மேடு பள்ளத்தில் இருக்குது. ப்ராப்பராக மேலே ஆங்கிள் ஃபிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ப்ரெஷர் இன்னும் பக்காவாக எதிர்பார்க்கலாம். பம்பு இது வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பம்பு தான். தண்ணி ஹை ப்ரெஷருக்கு கேட்டிருந்தார். ஒரு 2.5 டெலிவரி வர அளவுக்கு 5 அடி குறையாமல் தள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்குது தண்ணி. தண்ணி வந்து கலர் மாறி தான் வந்துட்டுருக்கு. செங்காட்டு தண்ணி மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வந்தது. முன்னாடி வந்து எல்லாம் செடி நட்டுருக்காங்க, மரப்பயிறு. அதுக்கு எல்லாம் பைப் லைன் போட்டிருக்காரு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபியில் ஒரு 3 to 4 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி பைப் லைன் போட்டிருக்காரு. தண்ணி ஸ்டோரேஜுக்காக இங்கே ஒரு குழி தோண்டியிருக்காரு. இந்த குழியில் நல்லாவே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. வாய்க்கா பாசனம் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணோம். கம்ப்ளீட் எஸ்எஸ் பம்பு, இம்ப்ளர் எல்லாமே வந்து எஸ்எஸ். எவ்வளோ மண் வந்தாலும் வெட்டி வீசும். எந்தளவுக்கு மண் வருதுன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே சேர் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு. 12:30 மணி டைம். இப்போது பயங்கரமான வெயில். தண்ணி ஒரே லெவலில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. பேனசோனிக் ஆங்கர் டாப்கான் நேற்று தான் லோடு வந்தது நமக்கு. 687 வாட் இந்த பேனல். ஒரு பேனலோட சைஸு நம்ம இருக்க வந்து பார்த்திங்கன்னா பேனல் வாட்ஸ் கூட போயிட்டு அடுத்து 700 வாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த லோடு வருது. 8 பேனல் சீரியல் கனெக்ஷன் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம். இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணி இந்த வீட்டுக்கு மேலே தான் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே போல்டு டைப் தான். கழட்டி மாற்றம் மாதிரி தான் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. பண்ணிகிட்ருக்கோம். தண்ணியோட ப்ரெஷர் சூப்பராக வந்துட்டு கொஞ்சம் கூட குறையில, நீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரே லெவலில். ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டம் அப்படிம்பாங்க. சில ஏரியாவில் இந்த மாதிரி தண்ணி நல்லாவும் வந்துக்கிட்டு இருக்குது. ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைம் 3:30 மணி ஆகுது. வேலை முடிஞ்சது. எல்லாமே மழை வர கண்டிஷனில் இருக்குது. மழை மேகம் தூறல் விழுந்தது 1-2. கரு மேகம் மூடிடுச்சு. சுத்தமாக சூரியன் தெரியல. 8 பேனல் சீரியல் கனெக்ஷன். பேனசோனிக் ஆங்கர் டாப்கான் 687 வாட்டு. எல்லாமே வந்து போல்டு டைப்பு தான். இவங்க கழட்டி திரும்பவும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக கீழேயும் தனியாக போல் கழட்டிக்கலாம், மேலேயும் வந்து குறுக்காய்கள் எல்லாமே தனித்தனியாக விட்டு கழட்டி கொண்டு போய் அது மாதிரி ஃபிட் பண்ணுறதுக்கு பிளானு. பெயிண்டிங் ஒர்க்கு, டேகு, புஷ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். மோட்டார் 1.3 ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. கரண்ட்டு ப்ளஸ் சோலார் ரெண்டுத்துக்குமே சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்துருக்கோம். வெறும் 1.3 ஆம்ஸில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. 435 வாட்ஸ் லோடு எடுக்குது. வோல்டேஜ் 330, ஆர்பிஎம் 1487, 8 போய்கிட்டு இருக்கு. மோட்டார் 3000 வாட் பிஎல்டிசி, ஏசிடிசி ஹைப்ரிட் மோட்டார் தான். ஹெட்டு வந்து 75 மீட்ரு. வாட்ரு வந்து 35,000 லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு. 1.3 ஆம்ஸில் தண்ணியோட டெலிவரி பாருங்கள் எந்தளவுக்கு போயிட்டுருக்குங்க. 63 mm பைப் சைஸு. இந்த டல் கிளைமேட்லேயே ஓடிட்டுருக்கு. 50 அடியில் தண்ணி இருக்குது. டல்லையுமே மோட்டார் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. லைட்னிங் ரெஸ்ட்டு முன்னாடி போட்டிருக்கோம். கெமிக்கல் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மார்க்கெட் பக்கத்தில். ஃபுல்லாக கரு மேகம். சூரியனே கொஞ்சம் கூட தெரியல. 4 மணி டைம். இப்போது வெயில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னுட்டு. நல்ல ஃபோர்ஸு. வெயில் வந்ததுன்னா நல்ல ஃபோர்ஸு. 4 to 5 அடி இப்போ போய்கிட்டு இருக்கு. 6 ஆம்ஸ் போய்கிட்டு இருக்கு. தண்ணியோட ப்ரெஷர் இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு. கரு மேகம் கிளியர் ஆகிடுச்சு. வெயில் வந்தோடனே தண்ணியோட ப்ரெஷர் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். தண்ணி ஒரு 7 அடி தள்ளி அடிக்குது. இப்போ ஃபுல் ஃபோர்ஸு.
வெயிலும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாயிருக்கு. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த அளவுக்கு தண்ணி வருது ஆச்சரியமாக இருக்குது. நல்ல ஈல்டு போரில். ஓகே பாய். தண்ணி ஃபுல்லாக இப்படி தேங்கிருக்கு பாருங்கள். எல்லா பக்கமும் போய் தேங்கிருச்சு. ராமநாதபுரம் வறட்சி மாவட்டன்றது இந்த ஏரியாவில் ஆச்சரியமாக இருக்குது. 280 அடியில் இந்த அளவுக்கு தண்ணி. ஓகே பாய்.